வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. சனி பகவான் பராபவ ஆண்டான 2026 மீன ராசியில் வக்ர பயிற்சி அடைகிறார். இந்த வக்ர பயணம் 2026 ஜூலை 27 முதல் 2026 டிசம்பர் 11 வரை சுமார் 138 நாட்கள் நிகழ உள்ளது. விருச்சிக ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்ததிபதியான அதாவது தைரியாதிபதி மற்றும் சுகாதிபதியான சனி பகவான் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திற்கு சஞ்சரிக்கும் வேளையில் வக்ரகதி அடைகிறார். விருச்சிக ராசிக்காரர்கள் தற்போது பஞ்சம சனி என்னும் 5ஆம் இடத்து சனி காலத்தை கடந்து வரக்கூடிய வேளையில் இந்த சனியின் வக்ர பயிற்சி உங்களுக்கு எத்தகைய பலன்களை தரப்போகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தற்போது 5ஆம் இடத்தில் பஞ்சம சனியாக சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ரமடைவது ஒரு சிறந்த தற்காலிக நிவாரணமாகும். கடந்த சில மாதங்களாக உங்களை வாட்டி வதைத்த மனக்குழப்பங்கள், எதிர்காலம் குறித்த பயம் மற்றும் காரிய தடைகள் கணிசமாக குறையும். 4ஆம் அதிபதி வக்ரம் பெறுவதால் தடைப்பட்டிருந்த வீடு, மனை அல்லது வாகனங்கள் வாங்கும் முயற்சிகள் மீண்டும் சாதகமாக தொடங்கும். உங்கள் முயற்சிகளில் இருந்த தேக்க நிலை மாறி வேகம் பிறக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த தேவையற்ற சலசலப்புகள் நீங்கி சுமூகமான சூழல் நிலவும். 4ஆம் அதிபதியான சனியின் வக்ர நிலையால் தாயாரின் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். 5ஆம் இடத்தில் சனி வக்ரமடைவதால் உங்கள் குழந்தைகளின் கல்வி, ஆரோக்கியம் மற்றும் வேலை வாய்ப்பு தொடர்பாக இருந்து வந்த கவலைகள் தீரும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பொருளாதார வாழ்வு ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். சொத்துக்கள் அல்லது வாகனங்கள் மூலம் வரவேண்டிய பழைய பாக்கிகள் கைக்கு வந்து சேரலாம். புதிய முதலீடுகளில் அவசரம் காட்ட வேண்டாம். குறிப்பாக பங்குச்சந்தை அல்லது ஊக வணிகத்தில் பெரிய தொகையை முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது. வீண் விரயங்கள் குறையும் என்பதால் கடன்களை அடைக்க வழி பிறக்கும். ரியல் எஸ்டேட், கட்டுமானம், வாகன போக்குவரத்து மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலம் மிகவும் சாதகமாக இருக்கும். தேங்கி கிடந்த திட்டங்கள் மீண்டும் வேகம் பெறும். பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் மெதுவாக நகர்ந்தாலும் இறுதியில் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். உத்தியோகத்தில் இருந்த வேலை பளு மற்றும் மன அழுத்தம் சற்று குறையும். கடந்த சில மாதங்களாக பணியிடத்தில் நிலவி வந்த தேவையற்ற மறைமுக எதிர்ப்புகள் மற்றும் அலுவலக அரசியல் தற்காலிகமாக பின்வாங்கும். உங்கள் சொந்த ஊருக்கு அருகில் அல்லது விரும்பிய இடமாற்றத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு சாதகமான செய்திகள் வந்து சேரும். ஆரோக்கியத்தை பொறுத்த மட்டில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக உங்களை தொந்தரவு செய்த தூக்கமின்மை, மன அழுத்தம் மற்றும் சோர்வு நீங்கி சுறுசுறுப்பு கூடும். என்றாலும் 5ஆம் இடத்து சனி வக்ரம் பெறுவதால் ஜீரண கோளாறுகள் மற்றும் நெஞ்சு பகுதி சார்ந்த உபாதைகளில் சிறிய கவனம் செலுத்துவது நல்லது. பெண்களை பொறுத்தவரை விருச்சிக ராசி பெண்களுக்கு மனதில் இருந்த தேவையற்ற குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சியை தரும். பொன், பொருள் அல்லது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பணியிடத்தில் நிலவி வந்த தேவையற்ற மன உளைச்சல்கள் நீங்கி நிம்மதி பிறக்கும். அரசியல் துறையினருக்கு இது உங்களது திட்டமிடல்கள் வெற்றியை தரக்கூடிய காலமாக இருக்கும். உங்களை பற்றி கிளப்பப்பட்ட வதந்திகள் தற்காலிகமாக ஓயும். பழைய ஆதரவாளர்கள் மீண்டும் உங்களுடன் கைகோர்ப்பார்கள். என்றாலும் உங்களது இரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது உங்களது பதவியை காப்பாற்ற உதவும். மாணவர்களை பொறுத்தவரை பஞ்சம சனி வக்ரம் பெறுவதால் மாணவர்களின் கவனிப்பு திறனும் நினைவாற்றலும் மேம்படும். அதே போல் மாணவர்களுக்கு சற்று தாமதத்திற்கு பின் தான் உயர்கல்விக்கான நல்ல செய்திகள் வந்து சேரும். சோம்பலை தவிர்த்து படிப்பில் கவனம் செலுத்தினால் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். உங்களுக்கான பரிகாரம்: சனிக்கிழமைகளில் சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானையும் சனீஸ்வர பகவானையும் நெய் தீபம் ஏற்றி வழிபடுதல் வேண்டும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மற்றும் அனுமன் சாலிசா பாராயணம் செய்வது மன வலிமையை கூட்டும். ஆதரவற்ற முதியோர்களுக்கு அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் இயன்ற உணவு அல்லது ஆடைகளை தானமாக வழங்குவது சிறந்த பலனை தரும்.